வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்டில் மேட்ச் பண்ண போகிறாரு. கோடியோட நியூ ரெக்கார்ட் 5th மெம்பரான நியூ பிளட்டில் என்ன யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு சில மேட்சஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு சில மெயினான அப்டேட்லாம் இந்த வீடியோ பார்க்குறோம். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ஹூ வில் டீத்ரோன் ரோமன் ரெயின்ஸ்? அதாவது ரெஸ்லிமேனியா 40 ரோமன் ரெயின்ஸ் தோக்கடிச்சது யார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 பார்த்தோன்னே நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட் பெட்டில் மேட்ச் பண்ண போகிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வரப்போகிற ஸ்மாக்டவுன் யூஎஸ் நெட்வொர்க்கில் நடக்கிறனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அதாவது சோலோ சிக்கோவா வர்சஸ் கோடிக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச், வர அன்டிஸ்பியூட்டட் யூஎஸ் சாம்பியன் மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வர போகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலுமே சோலோ சிக்கோவா வந்து அந்த டைட்டில் வின் பண்ணாமல் தடுக்க தான் போகிறாரு. அந்த தடுக்க போகிறதுல இன்னொரு ஆள், அதாவது ரோமன் ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் மேபி அங்கே ஜே உசோ உள்ள வரலாம், இல்லைன்னா மேபி வேறு யாராவது சூப்பர் ஸ்டார் கூட வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஜே உசோ தான் 80% கன்ஃபார்ம். பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காதது அங்கே வந்து நடக்கும். ஆனால் ஸ்டீல் கேஜ் மேட்ச்ன்றதுனால ரெண்டு பக்கமே அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் லோ தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வெளியே வர மேட்ச்சு. அதாவது என்னென்னா, ரெண்டு ரூல்ஸ் எப்படின்னா, நம்ம சோலோ சிக்கோவா கோடிட்டு வந்து உள்ள சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்காக பண்ணலாம், பின் பண்ணலாம், இல்லைன்னா கேஜை விட்டு வெளியே வரலாம். மேபி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பிளட் லைன் வந்தாங்கன்னா அங்கே வந்து கேஜை விட்டு வெளியே வரதான் அதிகபட்சம் பார்ப்பாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. மேபி அந்த மாதிரி கேஜ் சோலோ சிக்கோவா வெளியே வர ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி யூசோ, மேபி இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான், ஜிம்மி யூசோ வந்து ரிட்டர்ன் ஆகலாம். ரிட்டர்ன் ஆகி பார்த்திங்கன்னா அந்த வெளியே இருக்க ஜாக்கஃபர்ட் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணி விட்றலாம். அங்கே வந்து ஜாக்கஃபார்ட்டி வராமல் மித்த எல்லா சூப்பர் ஸ்டாருமே ஜே உசோ அட்டாக் பண்ணிட்டு ஜாக்கஃபார்ட்டி வந்து அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹியூமன் கூடயும் வரலாம், இல்லை பால் ஹியூமன் இல்லாமல் வரலாம். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ரீயூனியன் வேறு ஆகிட்டாங்க, பால் ஹியூமனோட சேர்த்து தான் வருவார்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் வேறு லெவலாக இருக்கும் மேட்ச்சே. அதாவது அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, பேட் பெட்டில் வந்து கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் பண்ணி தான் ஆவார். ஏன்னா மேட்ச் பண்ணால் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவல்ஸ், அடுத்து சர்வைவல் சீரிஸ் கிட்டத்தில் வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது, 2 பேப்பர் இருக்குது, சாரி. அது முடிஞ்சக்கப்புறம் எப்படி இருந்தாலுமே இவங்க ஸ்டோரி லைன் வந்து எதை நோக்கி போகுதுன்னா, நியூ பிளட் லைன் வாஸ் ஓஜி பிளட் லைனுக்கான ஒரு மேட்ச். அதோட வந்து இவங்க சாப்டர் முடியும்னு நினைக்கிறேன். அதனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து பேட் பெட்டில் மேட்ச் பண்ணி தான் தீருவார். அப்படி பண்ணுறதா எந்த மாதிரினா, ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி யூஸ் வந்தார்னா ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ணலாம், சோலோ சிக்கோவா ஜாக்கஃபார்ட்டி. அப்படி இல்லைன்னா ரோமன் ரெயின்ஸ் மட்டும் வந்தார்னா ரோமன் வாசஸ் சோலோ சிக்கோவுக்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் கூட நடக்கலாம். மேபி சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் 2 என்னென்னா, சீனிசன் ரிட்டர் ஜான் சீனா பற்றி தான். ஜான் சீனாவோட ரிட்டைர்மெண்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஸ்டார்டிங் ஜனவரி 1 ஃபஸ்ட்டு ராலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா எண்டு வரைக்குமே இருக்குது. இந்த மேட்ச்சில் 36 மேட்ச் பண்ண போகிறாரு. அதில் வந்து இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, ஜனவரி 1 நடக்கிற ரா நெட்ஃப்ளிக்ஸில் மெயின் ஷோ வந்து யார் பண்ண போகிறாருன்னா நம்ம ஜான் சீனா தான். ஃபஸ்ட் மேட்ச் வந்து அங்கே தான் பண்ண போகிறாராம். எதுக்காக வந்து ரிட்டைர்மெண்ட் டூர் அப்படின்னு ஒன்று பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜான் சீனா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறதில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளானு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனா சிங்கிள் மேட்ச் தான் பண்ணார், இயருக்கு 1 தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக ரா நெட்ஃப்ளிக்ஸில் வரனால இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க WWE. மேபி இவர் வந்து பார்த்திங்கன்னா ராவில் தான் ஃபீட் பண்ண போகிறாரு. அதை நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாரும் பார்க்கணும்ல, அந்த ஒரு ரெஸ்ல்மேனியா வரைக்கும் இவர் வந்து ஃபீல் பண்ண போகிறார் ராவில் தான். அதுக்காக தான் WWE வந்து இந்த ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. மேபி ஜான் சீனா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆக மாட்டார், நெட்ஃப்ளிக்ஸில் வர ரா வந்து பண்ணுறதுனால அவரை வச்சு இந்த நெட்ஃப்ளிக்ஸை ஒரு ஆஃப் இயர் வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு வந்து WWE பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஒரு அஃபிஷியல் நியூஸ் இருந்துச்சுன்னா, ஜான் சீனா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறது இல்லை, இது வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நம்பர் 3 என்ன, ஜே ஊசோ வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு மேட்ச் தான். லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட் ரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர் கண்டர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் இவன் ஜே உசோ வந்து வின் பண்ணிட்டாரு. பிரான் ஸ்ட்ரோமன் வந்து தனியாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டார், அது வேறு கதை. சரி, அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் வர்சஸ் மெயின் இவன் ஜே உசோக்கான ஒரு மேட்ச் இருக்கும். அந்த மேட்ச் வந்து ஒரு ஏகப்பட்ட ஸ்டெப்புலேஷன். அதாவது என்னடா, மேபி அங்கே ஜில்லா ஃபட்டி ரிட்டர்ன் ஆகலாம், மேபி அங்கே பிளட் லைன் வந்து நியூ பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவில் தான் நடத்த போகிறாங்க. இந்த மேட்ச் வந்து பேட் பெட்டில் நடத்த அதிக சான்சஸ் கிடையாது. ஏன்னா 3 மேட்ச் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ரால் வந்து பேட் பெட்டுக்கு வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் பிரான் பிரேக்கர் வர்சஸ் ஜே உசோக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவில் தான் நடத்த போகிறாங்க. ராவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜே உசோ வந்து ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்க விடாமல் நியூ பிளட் லைன் வந்து பண்ணுவாங்க. அது மூலியமாக தான் நியூ பிளட் லைன் கூட, அதாவது ஓஜி பிளட் லைன் கூட ஜே உசோ வந்து கனெக்ட் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான அகைன் மேட்ச் தான். லாஸ்ட் நடந்த மண்டே நைட் ராவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பிரான் ஸ்ட்ரோமன் தான் வின் பண்ணுவார். பிரான் பிரேக்கர் கூட போது தான் பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட்டு போட்டு வந்துடும், அதாவது டேப் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, அவங்களோட ரத்தக்கட்டு பேண்டேஜ் மாதிரி எப்படியோ அந்த மாதிரி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிரான் செப்டி உள்ளே இறங்கிடுவார். இவர் COVID-19 அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையான தெரியல, க்யூர் ஆகி வந்தால் ஓகே. பட் அங்கே வந்து ரிட்டன் ஆகி பிரான் ஸ்ட்ரோமனை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவார். அகைன் இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நடத்துவாங்க. அடுத்த ராலே நடத்த அதிக சான்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறாங்க தெரியல WWE. மேபி இதில் வந்து இன்ஜுரி ஆகிட்டாருன்னா
நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக் அப்புறமா ஆஃப்டர் பேட் பிளட்டுக்கு அப்புறமா உங்களுக்கான ஒரு மேட்ச் நடத்த சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் 4 என்னென்னா லாஸ்ட்டாக நடந்த ஸ்மாக் டவுனோட வியூஷிப் வந்து தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த லாஸ்ட் நடந்த ஸ்மாக் டவுனில் 2 மெயினான விஷயம் தான். கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் ஸ்மாக் டவுனில். அந்த மாதிரி சீசன் ப்ரீமியர் ஸ்மாக் டவுனுக்கு என்னென்ன செக்மெண்ட்டோ அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு ஸ்மாக் டவுனு. 1.7 மில்லியன் வியூஷிப் தான் கிடச்சிருக்கு. ரொம்ப வந்து இந்த வாட்டி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதாவது ரோமன் ரெய்ன்ஸ் வந்தக்கப்புறமா இந்த ஸ்மாக் டவுன் வந்து ரொம்ப அடியாக இருக்குது. ரோமன் ரெய்ன்ஸ் இல்லை அதனால தான். அப்புறம் இன்னொன்று எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்குது என்னென்னா, மண்டே நைட் ரா வந்து வெறும் 2 மணி நேரம் ஷோ தான் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி ஊடால வந்து ஒரு அஃபிஷியலாக WWE வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. அது என்னென்னா அக்டோபர் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரா வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க, வெறும் 2 ஹவர்ஸ் தான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இது வந்து அதோட யூஎஸ் நெட்வொர்க்கோட கான்ட்ராக்ட் முடி தான் மண்டே நைட் ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல 3 ஹவர்ஸ் தான் நடக்க போகுது. இதுக்கு வந்து கவலைப்பட வேணாம். அதோட ரிப்போர்ட் தான் நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்க போகிறீங்க. WWE மூவ் கம் பேக் 2 ஹவர்ஸ் ஆர் ஸ்டார்டிங் அக்டோபர் 7 வில் ரிப்பீட்டட்லி ஒன்லி அன்டில் எண்ட் இட்ஸ் யூஎஸ்ஏ கான்ட்ராக்ட். ரா மூவிங் பேக் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் இட்ஸ் மூவ்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் இன் ஜனவரி. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் வரனால ஒரு கிராண்டாக பண்ணணும்ல, அதனால் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க WWE. நெக்ஸ்ட் நம்பர் 5 என்னென்னா ஒயிட் பேரட் பற்றி தான். ஒயிட் பேரட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அகைன் வந்து WWE ஃபைட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்படி தான் இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட் ராவோ அதுவும் அதே தான். லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட் ராவில் வந்து ட்ரூ மைக்கின்டையர் வர்சஸ் CM Punkனு ஒரு செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சடனாக கமெண்ட்ரி டேபிள்கிட்ட நம்ம கமெண்ட்ரி பண்ணிக்கிட்ட ஒயிட் பேரட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மைக்கிட்ட வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறார், அவர் திட்டியிருப்பார். நேராக அவங்க 2 பேரும் வந்து கமெண்ட்ரி டேபிள்கிட்டே ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க, சண்டை போடுற மாதிரி. அங்கே வந்து ஆடம் ஃபேஸ் வந்து தடுத்து விட்ருவார். நீ வந்து ட்ரூ வர்சஸ் CM Punkக்கான ஒரு ஹெல் இன் எ செல் மேட்ச் வந்து நான் பண்ணித்தரேன், இதான் உனக்கு லாஸ்ட் மேட்ச், இதோட வந்து உன் சாப்டர் முடிச்சுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இவங்க 2 பேருக்கான ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். ஆனால் இவங்க இது என்ன சொல்லப்படுதுன்னா அகைன் ஒயிட் பேரட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மைக்கின்டையர் கூட மேட்ச் பண்ணலாம். ஏன் ட்ரூ மைக்கின்டையர் CM Punkக்கு இப்போ ஒயிட் பேரட்டை சூஸ் பண்ணுறாரு போல இருக்குது. நம்பர் 6னா கோடியோட நியூ ரெக்கார்டு தான். கோடியோட என்ன ரெக்கார்ட்னா PW1ஓட டாப் 500 சூப்பர் ஸ்டாரில் நம்பர் 1 இருக்குது நம்ம கோடி தான். சரி, இதில் வந்து நம்ம WWE 4th பிளேஸில் இருக்குது செத் ராலன்ஸு, 6th பிளேஸில் டேமின் பிரைஸு, 8th ஜான் மாக்ஸ்லி, குந்தர். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது கோடி தான். உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். அது எதுனால காரணம் 2000 ஏன் ரோமன் எங்கே அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதாவது 2024 நம்ம ட்ரைபிள் சீஃபை தோக்கடிச்சது கோடி தான். அதனால தான் இந்தளவுக்கு ஒரு பெரிய ஹைப் ஆயிடுச்சு. அதாவது கோடி வந்து நம்ம ரோமன் ரெய்ன்ஸோட ஸ்ட்ரைக்கே பீட் பண்ணிட்டார்ல, அதனால தான் இப்போ வந்து PW ரிப்போர்ட்டில் வந்து கோடி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். நெக்ஸ்ட் இயரில் வேணால் சேஞ்சஸ் நடக்கலாம். நெக்ஸ்ட் இயரில் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட்டு ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி பற்றி தான். நியூ பிளட் லைன் பற்றி 5th மெம்பர் பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்கு. 5th மெம்பருக்கு அதாவது ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஜில்லா ஃபார்ட்டி கூட பிளட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஜில்லா ஃபார்ட்டி வந்து ட்விட்டரில் ஜேவ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு பிரான் பிரேக்கர் கூட சண்டை போடும்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி ஜில்லா ஃபார்ட்டி கூட ஃபோட்டோ இருந்து பிளட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து எப்பயுமே இது அவராக போகிறதுக்கிட்டே WWE மென்ஷன் பண்ணி தான் போகிறது. அதனால் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching.